வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க போகும் தகவல் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் கடல் கடந்து செய்த மிகப்பெரிய வணிக வரலாறு இது. எகிப்து மற்றும் ரோமுடன் தமிழர்களின் தொடர்பு என்னவென்று தெரியுமா? வாங்க பார்க்கலாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் எகிப்து மற்றும் ரோமுடன் வணிக உறவுகளை கொண்டிருந்தனர். தமிழக வணிகர்கள் கருப்பு மிளகு, முத்துக்கள், துணிகள் போன்ற பல்வேறு மதிப்புமிக்க பொருட்களை ஏற்றுமதி செய்து உலகளாவிய வர்த்தகத்தில் முக்கிய பங்காற்றினர். இந்த வர்த்தக நெட்வொர்க் தமிழகத்தின் பொருளாதாரத்திலும் கலாச்சார தொடர்புகளிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த வீடியோவில் அந்த வர்த்தக பிணைப்புக்கான ஆதாரங்களை ஆராய்ந்து அதன் மூலம் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளலாம். தமிழர் பரந்த கடலோர வர்த்தக நெட்வொர்க்கின் ஒரு பகுதியாக இருந்தனர். தமிழர்களுக்கு எகிப்தில் உள்ள வர்த்தக தொடர்புக்கு மிக முக்கியமான ஆதாரம் பெரிப்ளஸ் ஆஃப் த எரித்தியன் சி என்ற கிரேக்க நூலில் காணப்படுகிறது. 1ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த இந்த ஆவணம் தமிழகத்திலிருந்து அரபிக்கடல் அதாவது சிகப்பு கடல் வழியாக எகிப்தின் பிரெண்டிக் மற்றும் மயோஸ் ஹார்மோஸ் போன்ற துறைமுகங்களுக்கு சென்ற வணிக பாதைகள் மற்றும் வணிகர்களை பற்றிய குறிப்பு அந்நூலில் இருக்கிறது. எகிப்தில் மேற்கொள்ளப்பட்ட தொல்பொருள் ஆய்வுகள் இந்த தகவல்களை உறுதிப்படுத்துகின்றன. பிரென்கி என்ற சிவப்பு கடல் துறைமுகத்தில் கருப்பு மிளகு, தேக்கு மர பொருட்கள், முத்துக்கள், தமிழர் பானைகள் போன்ற தமிழகத்தைச் சேர்ந்த பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. குறிப்பாக கருப்பு மிளகு எகிப்தில் மருத்துவ பயன்பாடுகளுக்கும் சமையலுக்கும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது போன்ற பொருட்கள் அந்நாடுகளில் அதிக மதிப்பு கொண்டதாக இருந்துள்ளது. தமிழர் நூல்கள் அதாவது சங்க இலக்கியங்கள் இந்த வர்த்தகத்தை குறிப்பிடுகின்றன. இது மேலும் வலு சேர்க்கும் வகையாக அமைந்துள்ளது. புறநானூறு மற்றும் அகநானூறு போன்ற இலக்கியங்களில் யவனர்கள் அதாவது அந்நிய வணிகர்கள் தமிழகம் வந்து வியாபாரம் செய்ததை குறிக்கின்றன. யவனர் என்ற வார்த்தை பெரும்பாலும் கிரேக்கர்களையும் ரோமர்களையும் குறிக்க பயன்பட்டது. எகிப்திய வணிகர்களையும் அவ்வாறாக குறிப்பிட்டிருக்கலாம் என ஆராய்ச்சியாளர்களால் கருதப்படுகின்றது. எகிப்துடன் இருந்த வர்த்தக உறவுக்கு மேல் தமிழர்கள் ரோமத்துடன் தீவிரமாக தொடர்பு கொண்டிருந்தனர். ரோம பேரரசுக்கு முக்கியமான மசாலா மற்றும் ரத்தனங்கள் தமிழகத்தில் இருந்துதான் கிடைத்தன. முசிரிஸ் துறைமுகம் இன்று கேரளா மாநிலத்தில் உள்ள பட்டணம் அருகில் உள்ள துறைமுகம் இது. இந்த துறைமுகம் ரோமனர்களுக்கும் தமிழர்களுக்கும் இடையே பிரதான வர்த்தக மையமாக இருந்துள்ளது. தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தமிழகத்தில் பல்வேறு ரோமன் பொருட்களை கண்டுபிடித்துள்ளனர். ரோமன் நாணயங்கள், வெண்ணிற மண் குடுவைகள், கண்ணாடி பொருட்கள் மற்றும் ரோமானிய குடியிருப்புகளின் தடயங்கள் தமிழகத்தில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. இதனால் சில ரோமானிய வணிகர்கள் தமிழ்நாட்டிற்கு நேரடியாக வந்து வணிகம் செய்தது மட்டுமில்லாமல் இங்கேயே வசித்ததற்கான ஆதாரங்கள் இந்த ஆராய்ச்சியின் மூலமாக உறுதியாகிறது. பெரிப்ளஸ் ஆஃப் த எரித்தியன் சி என்ற நூலில் தமிழர்கள் ரோமத்திற்கு கருப்பு மிளகு, ஏலக்காய், தந்தம், சீர் மற்றும் முத்துக்கள் ஏற்றுமதி செய்ததை விவரிக்கிறது. அதற்கு பதிலாக அவர்கள் ரோமத்திலிருந்து தங்கம், வெள்ளி மற்றும் உயர்தர கண்ணாடி பொருட்களை பெற்றுள்ளனர் என்பது அந்நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பிளினி த எல்டர் என்ற ரோமன் வரலாற்றாளர் இந்தியாவுடனான வர்த்தகத்தால் ரோமன் பேரரசு அதிக அளவில் தங்கத்தை இழந்ததாக குற்றம் சாட்டுகிறார். இது தமிழகத்திற்கும் ரோமத்திற்கும் நடந்த வர்த்தகத்தை உறுதிப்படுத்துவதுடன் அதன் அளவையும் எடுத்துக்காட்டுகிறது. இந்த வர்த்தக உறவுகள் பொருட்கள் பரிமாற்றத்திற்கும் மேல் சென்று கலாச்சார பரிமாற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளன. புதுச்சேரி அருகே உள்ள அரிக்காமேடு என்பது ரோமன் வணிகர்கள் வாழ்ந்ததாக கருதப்படும் ஒரு முக்கிய தொல்பொருள் தலமாகும். அங்கு ரோமர்கள் தமிழர்களுக்கு புதுமையான பானை தொழில்நுட்பங்களை அறிமுகப்படுத்தியதாக கூறப்படுகிறது. அதற்கான சான்றும் இன்றளவும் அங்கே காணப்படுகிறது. அதேபோல தமிழர்கள் எகிப்துக்கும் ரோமத்திற்கும் சென்றபோது அங்கே நிர்வாகம், கட்டடக்கலை மற்றும் பொறியியல் குறித்த அறிவுகளை பெற்றிருக்கலாம். கூடுதலாக கிரேக்க மற்றும் லத்தீன் மொழிகளில் தமிழ் சொற்கள் காணப்படுகின்றன என்பது இந்த கலாச்சார பரிமாற்றத்திற்கான முக்கிய ஆதாரமாகும். வர்த்தகம், தூதரகம், கலாச்சாரம் ஆகியவற்றின் மூலம் உருவான இந்திய தொல்பொருள் ஆய்வுகள் எகிப்திலும் ரோமத்திலும் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்கள் மற்றும் தமிழ் இலக்கியங்களிலும் மேற்கத்திய ஆவணங்களிலும் உள்ள குறிப்புகள்
தமிழர்கள் உலகளாவிய வர்த்தகத்தில் முக்கிய பங்கு வகித்ததை உறுதி செய்கின்றன. இன்றும் தமிழகத்தின் வர்த்தக மரபு தொடர்கிறது. இந்த வரலாற்றை நாம் புரிந்து கொண்டால் தமிழ் பண்பாட்டின் உலகளாவிய தாக்கத்தை நாம் முழுமையாக அறியலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அப்படி இருந்திருந்தால் தமிழ் அறம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். விருப்பப்பட்டிருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள்.